ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹேர் டைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வேஸ்ட்டான இந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போடுற பேக்ஸ் கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட்டான பேக்ஸை வச்சு எப்படி அழகான ஹேர் டைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேஸ்ட்டு பேகு, பேர்ல்ஸு, ஹேர் டைஸு, த்ரெட்டு, அதுக்கப்புறம் க்ளூகன். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் இதை நல்லா நான் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் ரோஸ் மாதிரி சுற்றுறேன். சுற்றிட்டு இதை நல்லா ஹோல்ட் பண்ணணும். அது பின்னாடி க்ளூ கன் வச்சு நான் நல்லா சீல் பண்ணிக்கிறேன், நல்லா ஒட்டிக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் கூட தான் யூஸ் பண்ணணும், தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பேர்ல்ஸை ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக மடித்து அதை நான் அந்த பின்னாடி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் டை எடுத்து அதுக்கு நல்ல க்ளூ கன்னில் க்ளூ வச்சுட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு அழகான ரோஸ் மாதிரி இருக்கும். ரோஸ்லேருந்து அழகாக பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி ஒரு ஹேர் டை. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பின்னாடி ஒரு அட்டை ஒட்டிக்கிறேன். ஸோ தட் அந்த ஹேர் டை தனியாக பிச்சுட்டு வராது. ஸோ நம்ம ரெண்டாவது ஹேர் டை போ டைப்பில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேகை இந்த மாதிரி சென்டராக 2 கார்னரையும் கொண்டு வந்துட்டு அதுலேயும் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் லைட்டாக ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு அதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் சென்டராக. இதே மாதிரி இன்னொன்றுத்தையும் ஒட்டிக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் அழகான ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் ரெடி பண்ணிக்கலாம். சேம் வே ரெண்டுத்தையுமே ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட கலர் பீட்ஸ் இருந்தது, கலர் பேர்ல்ஸு. அதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒன் சைடு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளூ கன் போட்டுட்டு ஒன் சைடு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இருக்கிற கேப்பில் பேர்ல்ஸை உள்ளே போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு டிசைனர் மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு போ ஹேர் டை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பேர்ல்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சைடுமே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அந்த நம்ம போட்டிருக்க பீட்ஸ்லாம் பேர்ல்ஸ் வெளில விழாமல் இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயுமே நான் பேர்ல்ஸை போட்டுக்கிறேன். இது ஏன் நம்ம க்ளூ கன்னில் ஒட்டுறோன்னா, இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக அடிசிவாக பிடிக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக் இது எதுவுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம ரஃப் யூஸ்க்கெலாம் போட்டு அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணால் நல்லது. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒயிட் கலர் த்ரெட்டு வச்சுட்டு நல்லா சுற்றிக்கிறேன். ஸோ தட் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராமல். அது ஒரு ஷேப் கொண்டு வரும் நம்மளுக்கு. அதனால் நடுவில் ஒயிட் த்ரெட் வச்சு இது பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு போலையும் நான் பேர்ல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அதுலேயும் ஒயிட் த்ரெட்டை சுற்றிக்கிறேன், ஒரு ஷேப்பாக தெரியறதுக்காக, போ ஷேப்பில் தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து க்ளூ கன்னில் நான் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது மேலேயும் பெருசாக இருக்கிறது கீழேயும் நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பேர்ல்ஸை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஹேர் டையும் ஒட்டிக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக். அதுலேயும் ஒரு அட்டை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன், பிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக. இதுதான் ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.